ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசன் டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ போடுவேனான்னு தெரியல, பட் ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே. ஆனால் இப்போ அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறேன் யார் அந்த ஸ்பெஷல் பர்சன் சொல்லிவிட்டு. அவங்க கண்டிப்பாக அவங்களோட விஷஸை எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்களோட விஷஸை சொல்ல மறந்துடாதீங்க, சரியா? ஸோ சரி, அவங்க ஜேகே பயஸ்ங்கிறதுனால ஜேகே கார ஒன் ஷாட் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா சீக்ரெட் அலைன்ஸ். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம 600 ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்டா. இன்னும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, இன்னும் நம்ம நிறைய ரீச் பண்ணலாம். ஓகே சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒயன், என்னம்மா என்னடி ரொம்ப டல்லாக இருக்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு. ஜோ கூட சண்டை போட்டுட்டேம்மா. ஓ, ஜோ கூட சண்டை போட்டியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா உன் பொண்ணு சோகமாக இருக்கேன், அதுவும் ஜோ கூட சண்டை போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், நீ என்னென்னா அசால்ட்டாக இருக்க? நீ சண்டை போட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன உனக்கு ஊட்டியாக விட முடியும்? அம்மா, உங்கள் சண்டை கடையில் நான் வரமாட்டேன். இன்றைக்கி சண்டை போட்டுட்டு இப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருப்பீங்க, நாளைக்கு பார்த்தா ஒட்டி பிரியாத ரெட்டை பிரிவிங்க மாதிரி அப்படி ஒட்டிகிட்டு இருப்பீங்க. எதுக்கு உங்கள் சண்டையில் நான் வந்துக்கிட்டு? அதெல்லாம் வரமாட்டேன் சாமி. நீயாச்சு ஜோவாச்சு, இதுக்கிடையில் நான் வரவே மாட்டேன். போமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, சரி அதெல்லாம் விடு, அப்புறம் அக்கா ஊருக்கு வரா. என்னம்மா சொல்கிற? அக்கா வராளா? ஆமாம், அக்கா வரா. நம்ம சித்து பாப்பாவுக்கு முடி எடுத்து காது குத்தணுன்னு நேர்ந்திருக்கா, அதுவும் நம்ம ஊரில் தான். ஸோ அதனால் ஃபேமிலியாக வராங்கடி. நிஜமாவா? அப்போ சித்து பாப்பாவும் வருதா? அக்கா வரேன்னா சித்து பாப்பா வராமலாம் இருப்பா? ஆமாம்ல, நான் சரியான லூஸு. ஆமாம் ஆமாம், அது உனக்கு இப்போ தான் தெரியுதாகோ. மா சரிடி, அக்கா வருது, அக்கா கூட சித்து பாப்பா, முக்கியமாக தயாங்கம்மாவும் வருவார்லம்மா. ஆமாடி, தயாங்கம்மா வராமல் எப்படி? அச்சோ, மாமாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. சரி சரி, அக்கா நாளை கழித்து வருவா, நீ அக்காவோட ரூம் எல்லாம் போய் க்ளீன் பண்ணி வை, சரியா? அம்மா போடி. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் அக்காவோட ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ இப்போ நைட்டுமே ஆகிடுச்சு. நைட் எல்லோரும் சேர்ந்து இந்த டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் அப்படி திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. ஜோவை கூப்பிடலாமா? வந்தால் தான் எனக்கு கம்பெனி கொடுப்பா. எப்படி கூப்பிட்றது? சண்டை வேறு, நானே போய் கூப்பிட்டா ரொம்ப பிக்கு பண்ணுவாளே, என்ன பண்ணுறது? அம்மாட்ட சொல்லி கூப்பிட சொல்லிடுவோமா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை அப்படி குறுன்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி இப்படி திருன்னு முடிச்சிட்ருக்க? அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டியாம்மா? ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்டுட்டேனே. யாரெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க? அதுவா, அது உன்னோட சித்தப்பாவை கூப்பிட்ருக்கேன், சித்தியை கூப்பிட்ருக்கேன், சித்தி பசங்கள்லாம் வருவாங்க, அப்புறம் அக்கா ஃபேமிலியிலேருந்து முக்கால்வாசி பேர் வருவாங்க, நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வருவாங்க. ஓ, எல்லோரும் வருவாங்களா? அது மட்டும் இல்லை, உன் மாமா ஏதோ பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்களாம். என்ன பிளானா? எதுக்கு? இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பஸ் எல்லாம் புக் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? அப்போ நம்ம ஊரில் இருக்க எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்க்க போகிறோமா என்ன? ஆமாடி. நிஜமாவா? நிஜமாதான். ஐ சூப்பர்மா, அப்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், ரொம்பவே ஜாலியாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஊரை வேறு சுற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த நான் என் கூடயே தான் சுற்றும். இப்போ நான் தனியாக போனால் நல்லா இருக்காதே, வைபே இருக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? நானே கூப்பிட்டா ரொம்ப பிக்கு பண்ணுவாளே, இதை எப்படி எங்கள் அம்மா காலில் போட்டு விட்றது அப்படின்ட்டு. அம்மா என்னடி
நிஜமாவே எல்லாரையும் கூப்பிட்டுட்டியாம்மா? எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். இப்போ என்ன, நீ யாராச்சும் கூப்பிடணுமா? ம், ம். அது அது ஜோவை கூப்பிட்டியாம்மா? என்ன, ஜோவை கூப்பிட்டியான்னு கேட்டேன். ஏன், உன் ஃப்ரெண்டு தானே, நீ கூப்பிடலாம்ல. நாங்கள் தான் சண்டையில் இருக்கோமே, நான் எப்படி கூப்பிட்றது? நான் மட்டும் கூப்பிட்டேன்னா அவள் ரொம்ப பிகு பண்ணுவா. ஓஹோ. ம். நீங்கள் கூப்பிட்டா வருவாள்ல. ம், சரிடி, நானும் பார்க்குறேன் எவ்வளோ நேரம் நீங்கள் இப்படியே இருக்கிறீங்கன்னு. நாங்கள்லாம் இருப்போம். ஓஹோ, சண்டை போட்டாலும் ஒத்துமையாக இருப்பீங்க. ம். இப்போ என்ன, கூப்பிட போகிறீங்களா இல்லையா? கூப்பிட்றேன். அப்படின்ட்டு இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா, ஒரு வழியாக வந்துட்டா. வந்தால் கூட எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா உங்கள் அக்கா ஃபேமிலி எல்லோரும் வராங்க. ஐயோ, என்ன இன்னும் காணும்மா? என்னம்மா இன்னும் வரல? அவங்க இருடி, அவங்க ஏதோ பக்கத்தில் வந்துட்டாங்க. நீ என்ன வெந்நீரை காலில் விட்ட மாதிரி அப்படியே சுடு நிற்கிறம்மா? எனக்கு சித்து பாப்பாவை பார்க்கணும் போலே இருக்குமா? சரி, உங்கள் அக்கா இப்போ வந்துடுவா. எப்போ தான் வருவா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் அப்படியே உள்ள வருது. நீங்கள் இதை பார்த்துட்டு மா அக்கா வந்துடுச்சு அப்படின்ட்டு குடுன்னு முன்னே போய் நிற்கிறீங்க. கார்லேருந்து உங்கள் அக்கா கையில் குழந்தையோட இறங்குறா. அது வந்து ஒரு கேர்ள் பேபி. அந்த ஃபுல் நேம் வந்து சித்தாரா. அதை வந்து ஷார்ட்டாக சித்துன்னு கூப்பிடுவாங்க. அந்த பாப்பா பார்த்தோன்னே உங்கள் அக்கா கூட கண்டுக்கல. அச்சோ சித்து, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிறீங்க. இங்கே உங்கள் அக்கா பார்த்துட்டு, அடியே உங்கள் அக்கா ரொம்ப மாதம் கழிச்சு வீட்டுக்கு வரேடி, என்ன கூட கண்டுக்காமல் என் பிள்ளையை தான் நீ பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. உன்னெல்லாம் கொஞ்ச முடியுமா? 7 கழுத வயசாச்சு. அதுவும் இல்லாமல் உன்னை கொஞ்சறதுக்கு வேற ஆள் வந்துட்டாங்க. நான் எப்படி உன்னை கொஞ்சறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, வயன் நீ ரொம்பவே வாயடிக்கிறடி. மாமா விடுங்க மாமா, இதெல்லாம் நமக்குள்ள ஜகஜம். சரி, எவ்வளோ நாளாக நீயும் இப்படியே இருக்க போகிற? இப்படியே தான் இருக்க போகிற. அப்போ எப்படி இருக்க போகிற? எனக்கெல்லாம் ஃபேஸ் எல்லாம் மாறாது மாமா. அச்சோ, இன்னும் இந்த மொக்க ஜோக்கெல்லாம் இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கிறியா? அதெல்லாம் பிள்ளை வந்தது, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஓஹோ அப்படின்ட்டு அங்கே வந்த உடனே ஒரு சின்ன ஒரு கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. இப்போ தயாங், சரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், இப்போ வீட்டுக்கு அலோவ் பண்ணுறியா ஓயன்? அச்சோ வாங்க மாமா, உங்களுக்கு இல்லாத உரிமையா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் அக்காவை நத்தாப்பில் அப்படியே விட்டுட்டீங்க. உங்கள் அக்கா பார்க்குறா, மரியாதையே இல்லை அப்படின்ட்டு உங்கள் அக்கா வெறுப்பில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஸோ அந்த டைமில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படியே வெளில வராங்க. மாப்பிள்ளை எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டு அவங்க அப்படியே அனுசரிக்கிறாங்க. பின்னாடி ஒரு கார் வருது. அந்த காரில் வந்து அவங்களோட அக்காவோட ஃபேமிலிஸ் எல்லாமே வர்றாங்க. நீங்களும் அவங்கள எல்லோரும் வெல்கம் பண்ணி, அங்கே வீடே அப்படியே கோலாகலமாக இருக்குது. நாளைக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வீட்டில் அவ்வளோ ஆளும் பேருமா இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க, உங்கள் அக்கா சைடில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்படியே அந்த ஒரு டே ரொம்ப ஜாலியாக மஜாவாக போகுது. இப்போ நெக்ஸ்ட் டேயுமே ஆகுது. நீங்கள் உங்கள் அக்கா எல்லாருமே செம்மையாக ரெடியாகி அப்படியே கோயில் போகிறதுக்காக ரெடியாக இருக்கீங்க. வெளியில் பார்த்தா ஒரு பெரிய பஸ்ஸு, ஒரு 60 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பஸ்ஸு. நீங்கள் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு, வா இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோ அப்படியே உள்ளே வரா. நீங்கள் அப்படியே யாருன்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜோ. அம்மா கூப்பிட்ருக்காங்க, அதான் வந்துட்டா. சரி என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டிருக்கோம், பேசக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே வெறப்பாக நிற்கிறீங்க. ஜோவும் அப்படியே உள்ளே உள்ளே வரும்போது நீங்கள் முன்னாடி தான் நிற்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படின்ட்டு மூஞ்சை திருவிட்டு போகிறா. நீங்களும் அப்படின்ட்டு மூஞ்சை திருவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இது எல்லாத்தையும் உங்கள் அக்கா பார்த்துட்டு, இதுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போது ஜோ வந்து ஸ்ட்ரைட்டாக ரம்யா அக்கா கிட்டே வந்துட்டு, அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும்? அது அப்படிதாங்க, அவங்களுக்கு தெரியாததா? சரி, இப்போ என்ன தான் பிரச்சனை? அது காலேஜில் தான்க்கா. காலேஜில் ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் பர்த்டேக்கு எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பெரிய டேரி மில்க் வந்து கொடுத்துருந்தா. ஸோ இதை பார்த்துட்டு இவ கோவப்பட்டாக்கா. என் தங்கச்சிக்கு பொசசிவ்னஸ்லாம் இருக்கோ? என்னது பொசசிவ்னஸா? யாருக்கு? இந்த நாய்க்கா? அக்கா ஏன்க்கா நீ வேற, அந்த நாய் அந்த சாக்லேட்டில் பாதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்குது. எது
அப்படின்ட்டு உங்கள் அக்கா உங்களை கேவலமாக பார்க்குறா. இங்கே நீங்கள் இதை பார்த்துட்டு என்னத்தை போட்டு வத்தி வைக்கிறான்னு தெரியலையே, இவன் எதுக்கு இப்படி போட்டு பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி சரி விடு, அது ஒரு லூஸு, இது ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வேற இருக்கா பாரு. இவளை நான் என்னன்னு சொல்கிறது. சரி வா ஜோ அப்படின்ட்டு ஜோ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் குத்துக்கொல்ல மாதிரி நிற்கிறேன், என்னை பார்த்து பேசுகிறாலும் பாரு, கழுத இருக்குடி உனக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாருமே கோவிலுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அந்த பெரிய ஆட்கள் எல்லாருமே முன்னாடி இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும் அப்படியே பின்னாடி. முக்கியமாக நீங்களும் ஜோவும் பின்னாடி தான். பட் ஆனால் சீட்டு மட்டும் ஒரு சைடில் இன்னொரு சைடில் நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. இங்கே தயாங்கோ உங்கள் அக்கா ரம்யாவும் பார்க்குறா, என்ன ஆச்சு இதுங்களுக்கு அப்படின்ட்டு. இங்கே தயாங் பார்க்கும்போது அப்போ ரம்யா இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போ தயாங் அப்படி சிரிச்சுக்கிட்டு, என்ன ஆஃப்டர் ஆல் சாக்லேட்காகவா சண்டை போட்டுட்ருக்காங்க? ஆமாங்க, என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே 2 பேரும் மூஞ்சி கூட பார்க்கல, அப்படியே திரும்பி உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸுமே எடுத்துகிட்டு அப்படியே குலதெய்வ கோயிலுக்குமே போயாச்சு. இப்போ குழந்தைக்கு முடி எடுக்கணும். ஸோ அதனால் அவங்க எல்லாம் அந்த இது பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் அம்மா என்னடி, நான் போய் சாமி கும்பிட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடி, குழந்தைக்கு முடி எடுத்துகிட்டு எல்லோரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடலாமே. அது நான் அடுத்த ரவுண்டு வரேம்மா. இப்போது எனக்கு கடவுளுக்குள்ள கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ நான் மட்டும் தனியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னால் கேட்கவா போகிற? ரொம்ப கூட்டமாக இருக்குடி. பரவாயில்லம்மா, நம்ம ஊர் தானே. சரி பார்த்து போயிட்டு வா, துணைக்கு யாராச்சும் கூட்டிகிட்டு போடி. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜோவும் கேட்டுகிட்டே தான் இருக்கா. நம்மளை கூப்பிடுவாளா துணைக்கு அப்படின்ட்டு குறுன்னு பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஜோவை அப்படியே பார்க்குறீங்க, இவளை கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போது ஜோ என்ன லுக்கு, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே போகிறீங்க. இதை பார்த்துட்டு ஜோ கொழுப்பு பிடிச்சி கழுத, ஏன் வாய் திறந்து என் கூட கம்பெனிக்கு வரியடின்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவா அப்படின்ட்டு அவளுமே உட்காண்ட்ருக்கா. இப்போ நீங்கள் மட்டும்தான் தனியாக அந்த கோயிலுக்குள்ளே போகிறீங்க. அந்த கோவில் எப்படி இருக்கும்னா, ஒரு மலை கோயில், இந்த முருகன் கோயிலெல்லாம் இருக்குமே, ஒரு 100 படி அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி தான். ஸோ இது ஒரு 75 படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களாம் படி ஏறி ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. அப்பா முள்ளிடா அப்பா, இந்த 75 படிக்கே நாக்கு தள்ளுது, இந்த பழனி படியெலாம் ஏறினால என்ன ஆகுறது? வயசு தான் கம்மி, ஆனால் பாடி பார்ட்டெல்லாம் 70 தாண்டுது. இப்போவே இப்படி இருக்குது, அப்போது 50 வயசுலலாம் என்னோடய பாடி பார்ட்லாம் எப்படி இருக்கோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வந்த வழியை மறந்துட்டேன் பாரு. சரி போவோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்றீங்க. இப்போ நீங்கள் சாமி முன்னாடி போய் நின்றுட்டு, என்ன தெரியுதா? எப்படி தெரியும்? அடிக்கடி வந்தால் தானே தெரியும். நான்லாம் ஆடிக்கு அமாவாசைக்கு ஒருக்க வர்ற ஆள். சரி என்னை மன்னிச்சிரு, நான் அடிக்கடி வர ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? என்னதான் இருந்தாலும் தூணலையும் இருப்பார் துருமலையும் இருப்பான்னு தானே சொல்கிறாங்க. சரி, அதனால் நீ எங்கேயே இருந்தாலும் சரி, நீ என் மனசில் எப்போவுமே இருப்ப. பட் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சரியா? உனக்கே தெரியும் எனக்கும் ஜோக்கும் எவ்வளோ பெரிய பாண்டிங்னு. இப்போ பார்த்தா நானும் அவளும் சண்டை தான், சின்ன சண்டை தான். பட் ஆனால் அவளும் மூஞ்சி திருப்பிக்கிறான், நானும் மூஞ்சி திரும்பிக்கிறேன். அப்போ எப்போ தான் நானும் அவளும் சேர்றது? எப்படியாச்சும் சேர்த்து விட்டுரு. என்னால் அவள் இல்லாமலாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சரியா? ரொம்ப போர் அடிக்குது. சீக்கிரமாக இந்த சண்டையை முடிச்சு விட்ருன்னே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் எனக்கு மட்டும் ஒரு லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது? எனக்கு அது புரியல. அது உங்ககிட்ட கேட்கணும் நான் நிறைய யோசித்து வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல. பட் இப்போவே சொல்லிடுறேன், சரியா? ஏன் எனக்கு மட்டும் ஒரு லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது? காலேஜில் ஒருத்தர் நான் லவ் பண்ணேன், அது என் ஃப்ரெண்டு கொத்திட்டு போயிட்டா. சரி நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நானே சும்மா இருந்தாலும் சண்டாலஸ் இருக்காங்க, என் கூட இருக்கிறதுங்கெல்லாம் சும்மா இல்லாமல் உசுப்பேற்றி விட்டு ஒரு லவ்வை கிளப்பி விட்டானுங்க. அது பிச்சின்னு போயிடுச்சு. சரி நமக்கு லவ் செட் ஆகாது, சும்மா சைட்டிங்காச்சும் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். அதில் கூட நான் யாரெல்லாம் சைட் அடிக்கிறோனோ அவனுங்கெல்லாம் அடுத்த நிமிஷமே கமிட்டட் ஆகுறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? சொல்லு, எனக்கு லவ் வருமா வராதா? எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா?
ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வருவானா மாட்டானா? எனக்கு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். என்னால் முடியல. என் கூட இருக்கிறதுங்கெல்லாம் லவ்வரோடு சுற்றுறதை பார்க்க எனக்கு செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே மண்டையை பொழந்துட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல் அவ்வளோ காண்டாக இருக்குது. நிஜமாக என்னால் முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு கத்தி சொல்லணும் போலே இருக்குது. சரியா? அப்படி கத்தி சொன்னேன்னா என் வீட்டில் என்ன முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ அதனால் நீங்களே பார்த்து ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை சீக்கிரமாக என் கண்ணில் காட்டுற வழியை பாரு, புரியுதா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒரு மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி ஒரு பர்சன், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், ஒரு சின்னதாக சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு க்யூட்டாக உங்கள் முன்னாடி சாமி கும்பிட்டுட்ருக்காரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. உங்களுக்கு அவரை விட்டு கண்ணி எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. கடவுளே, இதுதான் நீ எனக்காக அனுப்பி வச்ச பையனா அப்படின்ட்டு அப்படியே கடவுளை பார்க்குறீங்க. அங்கே டங்கின்னு மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு செம சந்தோஷம். அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பர்சனும் போகும்போது அவங்கள ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே ஹார்ட் பீட் பட்ட 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 நடிக்குது. உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. ஹார்ட்டு பட்ட பட்ட படன்னு துடிக்குது. அப்படியே திரும்பி கடவுளை பார்த்து, நான் கேட்ட மாதிரி என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை அனுப்பி வச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே மணி அடிக்குது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படி விழுந்து விழுந்து கும்பிடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே காணோம். ஐயோ எங்கே போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு தேடுறீங்க. காணலை. ஐயோ விட்டுட்டேனா, யாருன்னே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து கோயில் ஃபுல்லாக அப்படியே தேடுறீங்க. பார்த்தா வேறு ஒரு கோயில், சின்னதாக ஒரு கோயில் சாமி இருக்குது. ஸோ அங்கேருந்து கும்பிட்டுட்ருக்காரு. அப்பாடா பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட போகலான்னு போகும்போது உங்கள் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாராது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜோ. ஜோ, நீங்கள் என்ன பண்ணுற? அதுவா, என்ன தான் நீ சண்டை போட்டிருந்தாலும் கூட ஃப்ரெண்டாயிட்ட. சரி விடு, எதுக்கு இந்த சண்டைலாம்? அதுவும் இதெல்லாம் ஒரு சண்டைன்னு வெளில சொன்னால் கேவலம். அதுவும் இல்லாமல் எனக்குமே ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து உன் கூட குப்பை கொட்டினதுனாலையோ என்னவோ உன்னை விட்டு என் தனியாக இருக்க முடியல. ஸோ அதனால் இந்த சண்டை சட்டைலாம் ஒன்றும் வேண்டாம், மூடிட்டு பேசுகிற வழியை பாரு அப்படின்ட்டு மூஞ்சை திருப்பி வச்சுட்டு பேசுகிறா. அப்போ நீங்கள் ஏன் அது என் மூஞ்சை பார்த்து சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுமா? நல்லா இருந்தால் சொல்ல மாட்டோமா? எது ஏய் அப்படின்ட்டு ஜோவோட ஃபேஸை அப்படியே உங்கள் முன்னாடி காட்டிட்டு, இந்த மூஞ்சிக்கு என்னடி குறைவு பாருடி, ஒயன்றி ஒயன் எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? அழகாக இருக்காளா? அப்படி ஒன்றும் தெரியலையே, பார்க்க குரங்கு மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருடி, ஒயனை பார்த்து மயங்காத ஆட்களே இல்லை தெரியுமா? மயங்காத ஆள் இல்லையா? அப்படியா மேடம்? ஆமாடி. ஓ, அப்புறம் ஏன் மேடம் இன்னும் சிங்கிளாக சுற்றுறீங்க அப்படின்ட்டு ஜோவே பார்க்குறா. ஐயோ லூசு, உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாலும் அதை மறந்துட்டேன் பாரு அப்படின்ட்டு குடுன்னு ஒரு பிளேஸ் கிட்ட போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். போயிட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸ். இதை பார்த்துட்டு ஜோ, என்னடி என்ன ஆச்சு? இல்லை, நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன் எனக்கான ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் என் கண்ணில் காட்டுன்னு. அப்போது ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்தானா, அவனை பார்த்தேன்னா மணி கூட அடிச்சதுடி. ஆனால் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏதே ஹேண்ட்ஸமான பையன் வந்தானா மணி அடித்தானா? என்னடி சொல்கிற அது அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. இன்னுமா இதெல்லாம் நம்பிகிட்ருக்க? நான் நம்புகிறேன்டி, உனக்கு என்ன? ஏன் ஈவன் நான் கூட தான் வேண்டினேன், என் ஃப்ரெண்டு கூட நான் சண்டை இல்லாமல் மறுபடியும் பழையது போல் இருக்கணும்னு வேண்டினேன். நடந்துச்சுல்ல. சரி, அதை நீ கடவுள்கிட்ட கேட்கணுன்னு கூட இல்லையே. இந்த ஊருக்கே தெரியும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷமே சேர்ந்துவோன்னு. அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்லை. இதுவும் கண்டிப்பாக நடக்கும். நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே.
நீ இந்த கோயிலை தானே பார்த்தேன்னு சொன்ன, அப்போது அந்த பையன் இங்கே தானே சுற்றிட்டு இருப்பான், எப்படியும் பார்க்காமலா போயிட போகிற. ஆமாம்ல, பார்ப்பேன். அவன் தான் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்னா மறுபடியும் நான் அவனை பார்ப்பேன்டி. சரி, நானும் பார்க்குறேன் அவனோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா இல்லையான்னு. பார்க்க தானே போகிற, எனக்கு நம்பிக்கை ரெடி, கண்டிப்பாக நான் அவனை திரும்ப பார்ப்பேன் அப்படின்ட்டு அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றுன்னு போய் சுற்றுறீங்க. பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். இங்கே நீங்கள் ரொம்ப டயர்டாகி அதில் உட்காந்துட்டு, என்னடி அவனை இன்னும் காணோம். சரி, அவன் எப்படி இருப்பான்? அவனா பார்க்க க்யூட்டாக இருந்தான் தெரியுமா? சிச்சி அப்படி நான் கேட்கல, பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்டேன். என்ன ஷர்ட் போட்டிருந்தான், என்ன ஃபேண்ட் போட்டிருந்தான் தான் கேட்குறேன். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான், பிளாக் கலர் ஃபேண்ட், நெத்தியில் வந்து குங்குமமும் சந்தனமும் சேர்ந்து வச்சுருந்தான். ஓ சரி, அப்புறம் அவனுக்கு வந்து சிரிக்கும்போது அவனோட பல் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? இந்த முயல் குட்டி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. முயல் குட்டியா? அவனோட கண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு தெரியுமா? சரி போது நீ இதெல்லாம் பேசாத, ஏதோ புது வாயனை பார்த்த மாதிரி, இந்த மாதிரிலாம் பேசாத, போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறீங்க. கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, பட் அந்த பர்சனை பார்த்த மாதிரியே இல்லை. சரி விடுடி, டைம் ஆச்சு, நம்ம சித்து பாப்பாவுக்கு வேற முடி எடுக்கணும்ல, வா கீழே போகலாம். இருந்தாலும் ஒரு ரவுண்ட் கூட போய் பார்க்கலாமே. அவன் வீட்டுக்கே போயிருந்துருப்பான்டி, இருந்தாலும் என் மனசு கேட்கல. சரி போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு இங்கே வயனுமே அந்த கோயிலை ஒரு ரவுண்ட் கூட சுற்றுறா. பட் ஆனால் அந்த பர்சனை காணும். அப்படியே மூஞ்ச தொங்க போட்ட மாதிரி அப்படியே ஜோக்கிட்ட வந்து நிற்கிறா. ஜோ இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, காணும். சரி விடு, அதான் நீ நம்புறல்ல, நீ நம்புறேன்னா அகெயின் நீ அவனை பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, வா அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு அப்படியே கீழே, அதாவது கீழே தான் இந்த முடி எடுக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போகிறீங்க, நீங்களும் ஜோவும் அப்படியே வரீங்க. இதை பார்த்து உங்கள் அம்மா, ஓய் எங்கடி போயிட்ட? அம்மா சாமி கும்பிட போயிட்டேன். இவ்வளோ நேரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தா? உனக்கு ஃபோன் பண்ணால் ஏன்டி ஃபோன் எடுக்க தெரியாது? இல்லைம்மா, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு மட்டும் சொல்லிவிடு, டைம் ஆகிடுச்சு வா அப்படின்ட்டு உங்களை 2 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே மூஞ்ச தொங்க போட்ட மாதிரி உங்கள் அக்கா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் அக்கா, என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு அங்கே வந்து அப்படியே முடி எடுக்கிறாங்க. பாப்பா அந்த கத்துது. இங்கே நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறீங்க. அக்கா வேண்டாம் சொல்லுக்கா, பாப்பா அழுகுதுக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா விட சொல்லுக்கா. இது முடி தாண்டி எடுக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, வலிக்கெல்லாம் செய்யாது அப்படின்ட்டு உங்கள் அக்கா உங்களை சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெம்மிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு என்ன சவுண்டு அப்படின்ட்டு உங்கள் அக்கா திரும்பி பார்க்குறா. பார்த்தா இங்கே தயவங்க அப்படியே கண்ணில் கண்ணீரோடு நிற்கிறாரு. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? இல்லடி பாப்பா அழுகுது. ஏங்க என்னங்க நீங்கள் சின்ன பிள்ளையாட்டம் பண்ணிட்டு கண்ணை தொடங்கி அப்படின்ட்டு கண்ணை துடைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் 2 பேரும் சேர்ந்துருந்து வெம்பி அழுதுட்ருக்கீங்க. ஒரு வழியாக பாப்பாவுக்கு இந்த முடியெல்லாம் எடுத்தாச்சு. முடியெல்லாம் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வாங்குறீங்க. போக்கா உங்ககிட்டலாம் நான் குழந்தைய தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய வாங்கிட்டு வச்சோ தங்க போய் அழுகாதடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. அங்கே பக்கத்தில் அவங்க தயாங் மாமாவும் வந்து நின்றுட்டு, என்ன தங்கம் உனக்கு வலிக்குதா, ஏண்டி அழுகுற அப்படின்ட்டு உங்கள் மாமாவும் கொஞ்சிறாங்க. இங்கே உங்கள் அக்கா இந்த 2த்தையும் பார்த்துட்டு, ஐயோ யார் குழந்தைன்னே தெரியல, 3 ஒரே மாதிரி அழுகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க நீங்களே இப்படியெல்லாம் பண்ணால் எப்படிங்க? இனி அடுத்து காது வேறு குத்தணும்ல. அக்கா காது வேறு குத்தணும்ல, அப்போ பாப்பாவுக்கு வலிக்கும்ல, பாப்பா அழுகும்ல. ஆமாடி பாப்பா அழுகும். அக்கா காதெல்லாம் குத்த வேணாம்க்கா, நம்ம வேணால் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம்க்கா ப்ளீஸுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, உனக்கும் சின்ன வயசில் தாண்டி குத்துனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எறும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இப்போ முடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாப்பாவை குளிப்பாட்டி இப்போ கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு காது குத்தணும்ல, ஸோ அதனால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க.
நீங்கள் அப்படியே ஜோ கூட அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. பாப்பா வேறு அப்படியே விம்மி விம்மி அழுதுகிட்டே இருக்குது. இன்னொரு சைடில் 2 பாப்பா, அதாவது தாயாவும் நீங்களும் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறீங்க. ஐயோ காது வேறு குத்த போகிறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் குத்தி தானே ஆகணும். கோயிலுக்கும் வந்தாச்சு. கோயிலில் எல்லோரும் அந்த ஒரு சைடில் கோயிலுக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு காது குத்துறாங்க. இங்கே நீங்கள் ஓன்னு அழுகுறீங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படி சிரிக்கிறாங்க. ஏன் என்னம்மா இப்படி அழுகிற? இல்லை பாப்பா அழுகுது, பாப்பா வலிக்கும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? பாப்பா இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்ட்டு அப்படி அழுகிறீங்க. இங்கே தயாங்க அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் கட்டி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே காது குத்துனா அடுத்த செகண்ட் பாப்பாவை தூக்கிட்டு அச்சோ தங்கமே ஒன்றும் இல்லடி, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கூப்பிட்டு வர மாட்டேன்டி அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சோரமாக அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படி அழுகிறாரு. இங்கே எல்லோரும் இப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்டில் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க அப்போ ஜோதா, என்னடி 7 வயசாச்சு இப்படி வந்து கோயிலேருந்து அழுதுட்ருக்கியடி? இல்லடி பாப்பாவுக்கு வலிக்கும்ல, கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜோவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறீங்க. அப்படியே விம்மிட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்து யாரோ கூப்பிட்றாங்க. ஹே தயாங், ஹே எப்பட்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் யார் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கண் அப்படியே வைடன் ஆகுது. கண்ணில் அவ்வளோ டியர்ஸ், கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. பட் ஆனால் உங்கள் லிப்ஸில் ஒரு மைல்டான சிரிப்பு அப்படியே வருது. இங்கே ஜோ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கா. அப்போது நீங்கள் ஜோ என்னடி ஒன்றும் இல்லடி அழுகாதடி. அது இல்லடி பார்த்துட்டேன். என்ன பார்த்த அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்னாச்சு? அங்கே பாரு, அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா தான் வந்து 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜோ அதை பார்த்துட்டு ஆமாம் தேங் மாமா யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்காரு. நான் சொன்ன பர்சன் அவரு தாண்டி. நிஜமாவா அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே வந்து ஜிம்மின் அப்புறம் ஜேகே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் யாரை சொல்கிற? அது அந்த ஒயிட் கலர் ஷர்ட் அப்புறம் பிளாக் கலர் பேண்ட் 2 பேரும் ஒரே மாதிரி தாண்டி போட்டிருக்காங்க. அது அது நெத்தியில் குங்குமம் சந்தனம் வச்சு அப்படியே லூஸு 2 பேரும் தான் பொட்டு வச்சுருக்காங்க. அது ஹைட்டாக இருக்கிற பையனா? அப்போ தான் பார்க்குறா அது வந்து ஜங்குக்கு. பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான்ல. ஆமாம் அப்படின்ட்டு இங்கே நீங்களும் ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்தில் ஜிமன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே சிரிக்கிறாரு. இந்த சிரிப்பை பார்த்ததுமே இங்கே ஜோ அப்படியே அவனோட ஹார்ட்டெல்லாம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. என்னடா சிரிப்பு இது, அவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்ட்டு இங்கே ஜோவும் ஸ்டன்னாகி நிற்கிறா. இங்கே நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்க்குறாரு, ஜோ ஜிமினை பார்க்குறா, ஜங்குக் தயாங்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் தான் தயாங் அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஒயன் மாமா என்னம்மா நீ இன்னும் அழுதுட்டா இருக்க? அது மாமா அப்படின்ட்டு கண்ணை வைப் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் ஏன் எதுக்கு அழுதாங்க? அது ஒன்றும் இல்லைடா, பாப்பா அழுதா இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேருமே அழுதுட்டோம். என்னடா நீயுமா அழுத? ஆமாம் என்ன பண்ணுறது, பாப்பாவாச்சே. சரி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே தான் நிற்கிறீங்க. அப்போ தயா அவங்க முதுகு டேப் பண்ணி ஒன்றும் இல்லை போயன் விடு, நானும் அழுதேன், இப்போ பரவாயில்ல, ஓகே நீ இன்னும் அழுதுகிட்டே இருக்க, சின்ன பிள்ளைத்தனமா விடு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீ அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. அப்போது ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க கரெக்டாக? ஆமாம். ஓ ஜிமினா, ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம்டா. என்னடா சொல்கிற? நான் கோயில் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த டைம் மொயனை பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் செம்ம ஹாப்பி, என்னது ஞாபகம் வச்சுருக்கானோ அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பரபரன்னு பறக்குது. அப்போது இங்கே ஜோ பார்க்கணுமே, ஜோ அப்படி ஜிமினே தான் முழுங்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கா.
அப்போது தயம் இதை பார்த்துட்டு ஜோ ஆ ஆமாம்மா என்னம்மா அங்கேயே நிற்கிற வா வரேன் மாமா அப்படின்ட்டு ஜோவுமே வரா. இதை பார்த்துட்டு ஆமாம் தயம் இது இது வயனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூங்க. நைஸ் டு மீட் யூ. சரி ஓகே. அம்மா அப்பாலாம் எங்கடா ஜிமின்? வந்திருக்காங்க, கோயில் சுற்றி கும்பிட போயிருக்காங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே கேதர் ஆகி நிற்கிறாங்க. உங்களோட கண்ணு ஜங்குக் மேலேருந்து எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாருமே போயிட்டாங்க. இங்கே நீங்களும் ஜோ மட்டும்தான் அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜோ ஏ அப்போது நீ சொன்ன பையன் இவன் தானா? நீ சொன்ன மாதிரியே நீ அவனை மீட் பண்ணிட்டல்ல? ஆமாடி, அதுவும் இல்லாமல் அவன் காலையில் என்னை பார்த்தது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம் ஆமாம் நானும் கேட்டேன். ஜோ அப்படியே அவங்கள பார்க்குறா, நீங்கள் அப்படியே ஸ்டில் ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜோ ஒயன் ஒயன் என்னடி? போதுண்டி சைட் அடிச்சது, எவ்வளோ நேரம் தான் சைட் அடிச்சிட்டு இருக்க போகிற? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி. சரி சரி ஃபஸ்ட்டு உங்கள் மாமா கிட்ட யார் அது என்ன டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு கேட்போம். ஆமாம் சரி வா வா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மாமா கிட்டே போயிட்டு மாமா மாமா என்ன வயன் நீங்கள் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம். அவங்க யார்? அதுவா, அது 2 பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி தான். என்ன அண்ணன் தம்பியா? இந்த ஹைட்டாக இருக்கிறாரே அவர் தான் அண்ணனா? இல்லை வயன், ஷார்ட்டாக இருந்தார்ல அவர் தான் அண்ணன், ஹைட்டாக இருந்தவன் வந்து தம்பி அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஓ தம்பியா சரி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே ஜோ ஓ அவர் தான் அண்ணனா? பரவாயில்லையா, ஷார்ட்டாக இருந்தாலுமே டக்கராக இருக்கான். எப்படியாச்சும் பையனை வச்சு கரெக்ட் பண்ணி அவன் கூடயே வாழ்ந்துடணும். வேறு லெவலில் போகும்ல லைஃபு. அப்போ ஜோ அப்படியே ஜிம்மினே குறுகுறுன்னு பார்க்குறா. அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. கேட்டியா மாமா என்ன சொன்னார்னு? கேட்டேன். அவன் தம்பியான், அந்த ஷார்ட்டாக இருக்கார்ல அவர் தான் அண்ணனா. நானுமே கேட்டேன். அப்புறம் ஒயன் இப்போ நீயும் தனியாக கல்யாணம் பண்ணிடுவேன், நானும் தனியாக கல்யாணம் பண்ணிடுவேன். அப்போ நம்ம 2 பேரும் தனித்தனியாக போயிடுவோம்லடி? ஆமாம். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? நீ தம்பியை கரெக்ட் பண்ண, நான் அண்ணனை கரெக்ட் பண்ணுறேன். அப்போது 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்த மாதிரி இருக்கும், நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம்ல? அப்போ நீங்கள் ஜோ என்ன ட்ராக் ஏதோ மாறுற மாதிரி இருக்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குது, அதனால தான். நிஜமாவா? அப்புறம் என்ன, அவனை நான் விட்டாக கொடுக்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் என் கூட தான் இருக்க போகிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்தே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க பின்னாடியே தான் சுற்றிகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க கூட பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் அக்கா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் ஒயன் என்னக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டி. என்ன சொல்லுக்கா? ஆக்சுவலி உன்னை பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ளையா? என்னக்கா சொல்கிற? அப்படின்ட்டு உங்கள் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இது வெறும் காது குத்து ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, சீக்ரெட்டாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்கவும் வந்திருக்காங்க. என்னடி அக்கா இப்படி சொல்கிற? ஆமாம். வேண்டான்னு சொல்லு. ஏண்டி? எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. என்னடி சொல்கிற? நீ தான் லவ்வே பண்ணலையே. ஆமாம், நேற்று வரைக்கும் லவ் பண்ணல. அப்போ இன்னைக்கு பண்ணுறேன். யார? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்து கை நீட்டுறீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே நிற்கிறது வந்து ஜிம்மின். எது தயங்கோட ஃப்ரெண்டா? நிஜமாக தான் சொல்கிறியா? அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி நிஜமாக தான் சொல்கிறியா?
நிஜமாக தான் சொல்கிற, இப்போ என்ன ஏன் இப்படி கத்துற? அட லூஸு அப்படின்ட்டு உங்கள் தலையிலே அடிக்கிறா. என்னடி அடிக்கிற? உன்னை பார்க்க அந்த மாப்பிள்ளையே அவன் தாண்டி. யாரு? அங்கே நிற்கிறவங்க தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா? ம், உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தாண்டி சொல்கிறேன். உன்னை பொண்ணு வேறு பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டாக இரு சரியா? ஐயோ, இது தெரியாமல் நான் அழுதுட்டுலாம் இருந்தேனேக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனியாச்சும் கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக இரு, புரியுதா? அதுதான் வராதே. சரி சரி, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் இல்லடி, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் டீசெண்டாக இரு. சரிக்கா. அக்கா அக்கா என் கூட இருப்பியா? அதான் ஜோ இருக்காளே, எனக்கு அங்கே வேலை இருக்குது. அக்கா, ஏய் வேலை இருக்குடி, நீ வேணா என் கூட இரு. சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டீங்க இங்கே ஜோ. அடியே என்னடி என்ன தனியாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு இங்கே ஜோவும் உங்கள் பின்னாடியே வரா. என்னடி உங்கள் அக்கா என்ன சொன்னா? அதுவா, ஆக்சுவலி நான் சொன்னல அந்த பையன் அவன் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கானாடி. வரவா வேறு லெவல் போல். அப்புறம் வயன் சீக்கிரமாகவே கல்யாண சாப்பாடு போட்டுற போல். சும்மா எனக்கே இங்கே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குடி. சரி சரி, ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கிற சரியா? கொஞ்சம் டீசெண்டாக இரு, நம்ம எப்போது இருக்கிற மாதிரிலாம் இருந்துடாது சரியா? நானும் அதாண்டி ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் முடியுமான்னு தெரியல. உனக்கு அந்த லெட்டு வேணும்னா நீ இருந்து தான் ஆகணும். சரிடி சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்க பார்க்க ரொம்ப வெக்கமாக இருக்குது. இதை பார்த்துட்டு உங்கள் அக்கா என்ன ரொம்ப தான் லவ் பண்ணுறா போலி அப்படின்ட்டு உங்கள் அக்காவுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ உங்கள் அக்காவும் தேவங்கிட்ட போய் இப்படி வயனுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கும் ஓ வேறு லெவலுப்பா, நாங்கள் இன்னும் இன்ட்ரடியூஸே ஒழுங்காக பண்ணல, அதுக்கு முன்னாடி வா வா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போலையே. சரி சரி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தயங்குமே விட்டுட்டாரு. இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஊரை போய் சுற்றி பார்க்கணும். ஸோ அதனால எல்லாருமே கடைன்னு எல்லா லக்கேஜஸ் எல்லாம் பேக்கில் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறுறீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஐயோ நான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போது உங்கள் மாமா வந்து வெளியில் யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ யாரும் இல்லை, ஜங்குக்கும் ஜெமீனும் தான். நீங்களும் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஐயோ போகிறாரா? சரி ஓகே, என்ன பண்ணுறது, அவங்க வர்றாங்களான்னு தெரியலையே, வந்தால் இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்துருக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங் வாங்கடா எல்லோரும் சேர்ந்து ஊரை சுற்றி பார்க்கலாம்ல, இப்போவே எதுக்கு வீட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க, சும்மா தானே இருக்க போகிறீங்க, வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. லூசு, நீயும் இதே ஃபேமிலியில் வரப்போகிற, அப்புறம் என்ன? ஆமாம், ஆனால் இப்போவே வந்தாச்சு ஏதாச்சும் தப்பாக நினைக்க மாட்டாங்க? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசாமல் நீயும் எங்கள் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு வழியை பாரு அப்படிங்கிற அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் அப்படியே உள்ள வராங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. வா என் மாமாண்டா மாமா தான் அப்படின்ட்டு தயாங்க்கு அப்படியே கண்ணடிக்கிறீங்க. தயாங் பார்க்குறான், என்ன மேடம் ரொம்ப குஷியாக இருக்காங்க போலையே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓ நம்ம பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு தான் இந்த ஒரு கண்ணா சார் தான், பரவாயில்ல என் மச்சினிச்சி நல்லா கரெக்ட் பண்ணிடுவோம் போலையே அப்படின்ட்டு தயாங்குமே சிரிக்கிறாரு. ஸோ இப்போது ஜங்குக், ஜிம்பின், அப்புறம் நீங்கள், ஜோ, தயாங், அப்புறமேட்டு உங்கள் அக்கா, ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேக் சீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷை ஆகுது, ஏன்னா உங்கள் சீட் பேக்கில் தான் ஜங்குக் உட்காந்துருக்காரு. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஜோ தான் உட்காந்துருக்கா. ஜோக்கு பின்னாடி ஜிம்மின் இருக்காரு. இங்கே உங்கள் 2 பேருக்கும் செம்மையாக ஷை ஆகுது. உங்கள் அக்கா பார்க்குறா, ஏங்க என்னம்மா இந்த 2ம் எப்போவுமே இப்படி இருக்காதே, இந்த நேரம் பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆட்டமாக இவங்க தானே போடுவாங்க. ஆமாம், இப்போ ஏதோ அடக்க ஒடக்கமாக இருக்கிறாங்க, ஏன் உனக்கு? ஆமாம்ல மறந்து போச்சு. சரி 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 இப்படியே இருந்தானா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஆமாம், ஆனால் ஒயன் இப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கல. ஒயன் எப்போவுமே கலகலப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாங்க, எனக்கே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. சரி எவ்வளோ நேரம் தான் இப்படி இருப்பான் நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இங்கே தயாகும் உங்கள் அக்காவும் சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்போ நல்ல பாட்டு வேறு லெவலில் வைபாக போகுது. இங்கே உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ஷோல்டர்லாம் டங்குன்னு ஆடுது. அப்போது நீங்கள்
முடியலடி, இறங்கி டான்ஸ் ஆடணும் போல இருக்குடி. எனக்கு மட்டும் என்னடி, எனக்கு இங்கே செம்மையாக டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. ஆனால் இவங்க முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடினேன்னா மானம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு ஒயன் ஜோ மாமா நம்ம டான்ஸ் பண்ணலாமா மாமா பா அப்படின்ட்டு உங்களையும் ஜோவை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. 2 பேரையும் இழுத்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கிறீங்க, பட் ஆனால் போடுற பாட்டெல்லாம் வேறு லெவலில் வைப் ஏற்றுது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வேறு லெவல் டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பொண்ணுங்கிறதே மறந்துட்டு போய் அப்படியே ஷாலெல்லாம் சுற்றி சொலட்டி இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் பார்க்குறாங்க. ஐயோ ஒய்யன் ஒன்று பொண்ணு பக்கம் வந்ததே மறந்துட்டேடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா தலையிலே அடிச்சுக்கிறாங்க. இங்கே உங்கள் அக்கா ஏன் தயம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவன் பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியும்டி, அதுக்காக எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோலாக இருப்பா பாரு, இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கிறா அப்படின்ட்டு. இங்கே தயாங் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கிறாரு. இங்கே ஜங்குக்குமே உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வா வேறு லெவல், அப்படி போடு இப்படி போடு அப்படின்ட்டு ஜங்குக்குமே இறங்கி வந்து உங்கள் கூட டான்ஸ் ஆடுறாரு. ஜிமின் ஆல்சோ சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதே இல்லை அப்படின்ட்டு. சரி நீங்கள் வைப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க எல்லோரும் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. பட் இங்கே பேக் சீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து, இன்க்ளூடிங் உங்கள் அக்கா தயாங்க எல்லாருமே சேர்ந்து இருந்துட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் கால் லைட்டாக ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுகலான்னு போகிறீங்க. யாரும் உங்களை வந்து அப்படியே ஹிப்போடு அப்படி பிடிச்ச மாதிரி இருக்குது. நல்ல வேலை கீழே விழுகலை அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜோவை பார்க்குறீங்க. ஜோ அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. தேங்க்யூங்க அப்படின்ட்டு நின்றுட்டு அப்படியே ஜோவை பார்க்குறீங்க. என்ன அது இது இல்லடி, கீழே விழ போயிட்டேன், அதனால தான் ஹெல்ப் பண்ணார். போதும் நீ இந்த பக்கம் வந்தாடு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜோக்கு லைட்டாக பொசஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜிமின்கிட்ட இப்போ ஜோ தான் நின்று ஆடிட்டுருக்கா. ஜங்குக் வந்து உங்ககிட்ட நின்று ஆடிட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் கொஞ்சம் டைம்ஸும் போகுது. அவங்க எல்லா இடத்தையும் செம்மையாக சுற்றுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட செம்ம வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. பொண்ணுங்கிற பேருக்கு அர்த்தமே கிடையாது. என்ன இந்த பாவாடை தாவணி மட்டும்தான் போட்டிருக்கீங்களே தவிர மற்றபடி நான் வெக்கம் மனம் நாணம் அது எதுவுமே இல்லை. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு பிளேஸாக போகிறீங்க. நீங்கள் ஜங்கு கூட செம்ம ஜாலியாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனஸ் இருக்கும், பட் ஆனால் அவர் உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிறாரு. நல்லா பேசுகிறதுனாலையும் என்னவோ உங்களுக்கு வந்து அவர் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர்கிட்ட இதுதான் என்னோடய கேரக்டர் அப்படி சொல்லிட்டு மொத்தமாக அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது, பேசுகிறது, தோல் மேலே கை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் அம்மாலாம் பார்க்குறாங்க, என்னது இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. இங்கே ஜிமின்னு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் இங்கே ஜோ ஜிமினை தனியாக இழுத்துட்டு போய் அவள் தனியாக ஒரு ரூட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பா. இங்கே தயாங்க என்னடா ட்ராக்கு க்ராஸ் ஆகுது சரியில்லையே அப்படின்ட்டு உங்கள் அக்கா கிட்டே பேசிட்டே இருக்கா. என்னடி உன் தங்கச்சிக்கு பார்த்தது ஜிம்மினை, உன் தங்கச்சி என்னடானா ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதாங்க எனக்கும் புரியல. அதை விடுங்க, ஜோவை பாருங்களேன், ஜோவும் ஜிம்மினும் தனியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. சரியில்லைங்க. ஆமாம், ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கும் உங்கள் அக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்துருக்க பையன் வந்து ஜிம்மின் தான், ஜங்கு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கு நினச்சிட்ருக்கீங்க. சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ என்னென்னா ஜிம்மினும் ஜோவும் வேறு லெவலில் அட்டாச் ஆகிட்டாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுள், ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்குது. இப்படியே இருந்துடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி அவருக்கு வந்து தோணுது. அதே மாதிரி தான் ஜங்குக்கு வேறு லெவலில் வயன் சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்காரு. லைக் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசுகிறாரு. அவருக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது லாஸ்ட் ட்ரிப்பாக கடைசியில் ஒரு பீச்சில் வந்து கொண்டு நிப்பாட்டுறாங்க. எல்லோரும் இறங்கியாச்சு. இந்த பீச்சுன்னு சொன்னதுமே போதுமே, உங்கள் ஃப்ரெண்டு ஜோவும் நீங்களும் அப்படியே தரையிலே இல்லை, அப்படியே மிதக்கிற மாதிரி அங்கேருந்து குடுன்னு ஓடி வந்து நீட்டாக போய் அந்த கடல்கிட்ட போய் நின்று விளையாண்டுட்ருக்கீங்க. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. இது பொண்ணுங்க தானா இல்லை பொம்பளை வேஷம் போட்ட பசங்களான்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட பிஹேவியர் எல்லாமே. இங்கே ஜங்குக்கும் ஜிமினுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, உங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கூட வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போது சன்செட் ஆகிற டைமும் வருது. உங்கள் ஃபேமிலியை ஹோல் ஃபேமிலியை வரிசையாக உட்காந்துருந்து அந்த சன்செட் ஆகிறத பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக், ஜங்குக் பக்கத்தில் ஜிமின், ஜிமின் பக்கத்தில் ஜோ, இந்த சைடில் வந்து தயாங், அப்புறமேட்டு உங்கள் அக்கா, அப்படியே வரிசையாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக், அப்புறம் வயன், உனக்கு எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கா? ஆ, என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஸோ எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். கல்யாணமா? உங்கள் அண்ணனையா? ஆமாம், ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், பட் அது நீங்கள் இல்லையா? நானா? ஆமாம், நீங்கள் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. ஒயன், இல்லை, நான் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என்னோடய அண்ணன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆ, அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஜோவை பார்க்குறீங்க. ஜோ செம்ம ஹாப்பியாக இருக்கா. அவள் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஜிமினோட கையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு வேற இருக்கா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஜங்கு, என்னாச்சு வயன்? அப்போ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரலையா? நானா? ஆ, இல்லை, என்னோட அண்ணன் தான். அவ்வளோந்தான். ஹார்ட் அப்படியே மில்லியன் பீசஸாக நொறுங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே பிடிக்கல. எல்லாரும் அங்கே தான் உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அங்கேருந்து எழுந்து அப்படியே அந்த பஸ்கிட்டே போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே அந்த பஸ்ஸில் போய் வந்து உங்களால் முடியல, அப்படியே அழுகிறீங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? நான் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா? அப்போ ஜங்குக் அக்கா கூட ஜங்குக்குன்னு சொன்னதுமே அவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான். இப்போ என்ன ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? கஷ்டத்தை மட்டும்தான் எனக்கு கொடுப்பியா? ஏன் எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போகிறாங்க? சொல்லுங்க, என்னை விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ அழுகிறீங்க. இங்கே ஜங்குக்கும் அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு புரியுது நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கிறது. ஸோ அவர் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருக்காரு. இங்கே தயாங் உங்கள் பக்கத்தில் தானே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அவருமே கேட்டார். கேட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்கலான்னு வரும்போது தான் நீங்கள் அங்கே பஸ்ஸில் இருந்து அழுதது எல்லாத்தையுமே அவர் கேட்டிருப்பாரு. அப்போது ஓயன் ஜங்குக்கை தான் லவ் பண்ணாலாம். என்ன நடக்குது? ஷோ, சரி, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே உங்கள் அக்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க. உங்கள் அக்கா எதை கேட்டதுமே, என்னங்க சொல்கிறீங்க? ஜங்குக்கா? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. அவள் ஜங்குக் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் நினச்சி ரொம்ப ஆசை வச்சுருக்கா. அதுக்காக ஜிமின்க்கு என்ன சொல்கிறது? ஜிமின்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் ஜிமின்கிட்ட ஏதோ பேசுகிறான். ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு என்னமோ அவங்க பேசுகிறாங்கன்னு மட்டும் புரியுது. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேசலை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த ட்ரிப்பும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. காலையில் எவ்வளோ கலகலப்பாக இருந்துச்சோ ஈவினிங் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறதுனாலையோ ரொம்பவே டல்லாக இருக்கிறீங்க. எல்லோரும் கவனிக்கிறாங்க. பட் எல்லாருமே கவனிக்கிறாங்க, என்ன ஓயன் எப்போவுமே ஜாலியாக இருப்ப, காலையில் கூட ரொம்பவே ஜாலியாக இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட மடியிலே அப்படியே படுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுமே பார்க்குறா, என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான். ஓ அப்படியா, சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் அப்படியே படுக்க வைக்கிறா. இது எல்லாத்தையுமே ஜிமினும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, அந்த ட்ரிப்பும் முடியுது. நீங்கள் உங்களோட வீட்டுக்குமே வந்துட்டீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை. ஜோ வந்து அன்றைக்கி நைட் உங்கள் கூட தான் தங்குறா. நீங்களும் ஜோவும் ஒரே ரூமில் உங்கள் ரூமில் தான் படுத்திருக்கீங்க. ஜோ பார்க்குறா, என்ன ஆச்சு இவளுக்கு, அவளோட ஆள் போகிறான், அவனை கூட பார்க்காம ஸ்ட்ரைட்டாக ரூமில் வந்து படுக்கிறா, சரி இல்லையே அப்படின்ட்டு ரூமில் வந்து அப்படியே கேட்குறா, ஹே வயன் வயன். என்னடி என்னாச்சு, நானும் பார்த்துட்ருக்கேன், நீ சரியில்லையே. காலையில் ஜங்குக்கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்போ அவன் வீட்டுக்கே போகிறான், நீ எதுவுமே பேசக்கூட இல்லை. ஈவினிங் வரைக்கும் அவன் கூட நல்லா தாண்டி பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகாதா? என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் தானே 2 பேரும் சேர்ந்துருக்க முடியும். சேர்ந்துருக்க முடியாதுடி. வயன் முடியாது. ஏன்னா எனக்கு பார்த்துருக்க பையன் ஜங்குக்கு இல்லை, ஜிமின். ஆமாம், எனக்கு பார்த்துருக்க பையன் ஜிமின். என்னால் முடியலடி, என்னால் சுத்தமாக முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? காலேஜ் டைமில் ஒருத்தனை லவ் பண்ணேன். அவன் என்னோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட காதலை அப்படியே தூக்கி எறிச்சிட்டேன். ஒர்க் பண்ணுற பிளேஸில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணான். நானும் வேண்டான்னு தானடி சொன்னேன். அதுக்கப்புறமும் வந்து என் மனசை கழிச்சு என் மேலே எனக்குள்ள ஒரு ஆசையை தோண்டு நானே. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனா, நான் இருக்கும்போதே ஒரு 4-5 பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். ஏன்டி எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? எனக்கு பிடிச்சவங்கெல்லாம் ஏன் என்னை விட்டு போகிறாங்க? இல்லை நான் தான் அன்லக்கியா? என்னால் முடியலடி. நான் இன்னைக்கு காலையில் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவனை நான் மறுபடியும் பார்த்தப்போ என் லைஃப்பில் மறுபடியும் அவன் என் லைஃப்பில் வருவான்னு நம்பினேன்டி. எனக்கான முழு லவ்வை அவன் கொடுப்பான். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஜோ. ஆனால் இப்போ ஜிம்மன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சொல்லு? அதுவும் நீ லவ் பண்ணுற, நீ ஜிம்மினை லவ் பண்ணுற தானே? இங்கே ஜோ அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். என்னடி சொல்கிற? ஜிம்மின் தான் உனக்கு பார்த்துருக்க பையனா? என்ன தாண்டி பண்ணுறது எனக்கு தெரியலடி, என்னால் முடியலடி. எனக்கு ஜிம்மினும் வேண்டாம், ஜங்குக்கும் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் மாமா கிட்ட சொல்ல போகிறேன். என்ன பண்ணுற? மாமா கிட்ட சொல்கிறேன்டி. இங்கே பாருவயன், சொன்னா கேளு, அப்படி பண்ணாத. உங்கள் அக்காவோட லைஃப் இதில் இருக்குது. என்னடி அக்காவோட லைஃப் இருக்குன்னு சொல்கிறேன்? அதுக்காக பிடிக்காத பையனை நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லு? என்னால் அந்த ஒரு கில்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுடி. லைஃப் லாங் நான் செத்து போன மாதிரி இருப்பேன். என்னால் முடியாது, என்னால் சத்தியமாக முடியாதுடி, முடியாது. கண்டிப்பாக நான் அது ஒரு தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு ஜங்குக்கும் வேண்டாம், ஜிம்மினும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் வேறு யாரையாச்சும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இவங்க வேண்டாம், வேணாண்டி, வேண்டாம். உடனே கஷ்டப்படுத்த மாட்டேன் ஜோ, உடனே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறீங்க. இங்கே ஜோக்குமே அவ்வளோ அழுக வருது. 2 பேரும் மாறி மாறி அழுதுகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா ரம்யா கேட்டுட்டு தான் இருக்கா. சரி அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தயாங்கிட்ட போய் இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. தயாங்குமே சரி நான் பார்த்துக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அந்த கல்யாண பேச்சு எடுக்கவே இல்லை. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஜோ கூட நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அடிக்கடி உங்களுக்கு ஜங்குக்கோட ஞாபகம் வரும். அதே மாதிரி ஜிம்மினோட ஞாபகம் ஜோக்கு வரும். ஆனால் வீட்டில் இந்த கல்யாண பேச்சை எடுக்காதனாலேயே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸுமே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இப்போ இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஒன்றும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் உண்டு, அந்த ரூம் உண்டு. சாப்பிட்னா கூட உங்கள் அக்கா அல்லது உங்கள் அம்மா வந்து சாப்பாடு உங்கள் ரூமுக்கே கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கும் டல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஜோக்குமே டல்லாக இருக்குது. உங்கள் ஜோ எல்லாம் வீட்டிலே சொல்லிட்டா, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் இருக்கிறீங்க. மனசு விட்டு பேசுகிறீங்க, மனசு விட்டு அழுகிறீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்படியே தாங்க கொஞ்சம் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நாள் உங்கள் அம்மா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஒயன் ஒயன். என்னம்மா? என்னடி ஜோ எங்க? ரூமில் தாம்மா இருக்கா. சரி வெளியில் வாங்க. எங்கம்மா? வெளியில் வாங்கடி. வரேன். ஜோ ஜோ. வாடி, அம்மா கூப்பிட்றாங்க. சரி வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. 2 பேரும் கண்ணெல்லாம் ப்ளஃபியாக இருக்குது. என்னடி என்ன ஆச்சு உங்களுக்கு? கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? எது கூப்பிட்டீங்க? போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க போங்க. எதுக்குமா? கோயிலுக்கு போகணுண்டி. கோயிலுக்கு இன்றைக்கி ஏன் போகணும்? போகணும் அவ்வளோந்தான். வரீங்களா இல்லையா? வரல, அதெல்லாம் முடியாது, வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கிளம்ப போகும்போது உங்கள் அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு, ஒயன் என்னம்மா? இந்த சாரியை கட்டிட்டு வா. இந்த சாரியா? ஆமாம். ஏன்? கோயிலுக்கு கொடுத்துட்டு போகணுண்டி. சரி ஓகே. இதுவும் எடுத்துகிட்டு போ, இதுவும் கட்டிட்டு வா. அம்மா என்னால் ஒரு சாரி தான் கட்ட முடியும், 2 சாரிலாம் சேர்த்து என்னால் கட்ட முடியாது. ஷோ உன்னெல்லாம் நான் பெற்று தான் வளர்த்தேனா இல்லை உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஒயன். எனக்கு ஆண்டேத்தாத, புரியுதா? சரி என்ன? இந்த சாரியை ஜோ கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு. சரி அப்படின்ட்டு இப்போ நீங்களும் ஜோவுமே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அந்த சாரி எடுத்து கட்டிகிட்ருக்கீங்க. மறுபடியும் அந்த டோர் நாக் ஆகுது. வாமா உள்ள. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வராங்க. 2 3 4 பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா இது? இதெல்லாம் போட்டுட்டு வா. எதுக்குமா? போட்டுட்டு வரதா சொன்னேன். நான் உன்ட்ட வேறு எந்த ஊரும் கேட்க சொல்லலை. அம்மா எதுக்கு தேவையில்லாமல் புடவை கட்ட சொல்கிற? இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட சொல்கிற? என்ன விசேஷம்? கோயிலில் விசேஷம், அதுக்கு தான். சரி கோயிலில் விசேஷம்னா நான் நார்மலாக சுடிதாரே போட்டு வருவேன், எதுக்கு புடவை கட்ட சொல்கிறேன்? அதான் இவ்வளோ ஜுவல்ஸ் எதுக்குமா? ஒய்யான், நான் உங்ககிட்ட வேறு எதுவும் நான் கேட்கல. இந்த புடவை கட்டிட்டு இந்த ஜுவல்ஸை போட்டுட்டு வர முடிஞ்சா வா. சரி வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காண்டாக இருக்குது. என்னடா எதுவுமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு செம காண்டாகுது. இப்போது ஜோவுமே பார்க்குறா, என்ன தாண்டி எதுக்கு தாண்டி இதெல்லாம் போட்டு வர சொல்கிறாங்க? ஏதோ கோயிலில் விசேஷமாண்டி, ஸோ அதனால தானா? நம்ம ஊர் கோயிலில் இப்போ என்ன விசேஷம் இருக்குது? அதான் எனக்கும் தெரியல. சரி போட்டுட்டு போவோம், என்னத்தை பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. உங்கள் அம்மா இன்னும் ஒரு கவர் கொடுக்குறாங்க. இப்போ என்ன? பூ வச்சுட்டு வாங்க. சரி கொஞ்சோண்டு கொடுங்க. கொஞ்சோண்டெல்லாம் இல்லை, இவ்வளோ வைங்க. அம்மா நிறைய இருக்குமா? பரவாயில்ல வைங்க. அம்மா என்ன ஆச்சுன்னே தெரில, இன்றைக்கி நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கம்மா. நான் இன்றைக்கி இப்படி தான் பண்ணுவேன், மூடிட்டு வைக்கிற வழியை பார். சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பூ வச்சுட்டு வரீங்க. ஜோக்குமே பூ வைக்கிறீங்க. இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒரு மெரூன் கலர் சாரீ, ஜுவல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ கல்யாண பொண்ணு மாதிரி அப்படியே மங்களகரமாக இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே 2 பேருக்கு சேர்த்தாப்புல சுற்றி போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி ஆண்டி, எதுக்காக எங்களை இப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க? அது உங்களுக்கு இப்போ புரியாது, அங்கே போய் பார்த்தா தெரியும். என்ன? இல்லை கோயிலில் விசேஷம்னு சொன்னான்ல, ஸோ அதுக்கு தான். ஓ ஓகே அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே காரில் ஏறி இப்போ கோயிலுக்கும் வந்தாச்சு. கோயிலில் செம கூட்டமாக இருக்குது.
ஓ நிஜமாவே விசேஷம் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் இறங்கி உங்கள் அம்மா தான் அவங்க 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் அப்பாவோ அப்படியே வராரு. இங்கே எல்லாருமே பயங்கர சத்தமாக இருக்குது. இந்த மோளம் அடிக்கிற சவுண்டு, இந்த இது என்ன அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னது பிபி ஊதுற சவுண்டு, அது எல்லாமே கேட்குது உங்களுக்கு. அம்மா இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? ம் கல்யாணம். என்ன கல்யாணம்? பெருமாள் கல்யாணமா என்ன? அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் இன்னும் நாள் இருக்கே. வந்து பார்த்தா தெரியும், மூடிட்டு வா. அம்மா நீ ரொம்ப திட்டுறம்மா நீனு. ஏய் மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயை மூட்டிங்க. இப்போ உங்கள் அம்மா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உட்கார்றா. என்னடி ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சிட்டாங்க? எனக்கு ஒன்றும் தெரிலடி, நீ வேற ஏன்டி காண்ட ஏற்றுற? உங்கள் 2 பேருக்கும் செம கன்ஃபியூஷன். அப்போ ஜோ வயன் ஒரு வேளை உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்களா என்ன? ஆன்ட்டி வேற கல்யாணம் அது இதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை உனக்கு தான் இன்றைக்கி கல்யாணமா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு இங்கே செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற? எனக்கு என்னமோ அப்படி தாண்டி தோணுது. உங்கள் அம்மா மார்னிங்லேருந்தே சரியில்லை. உனக்கு கல்யாண கோலத்தில் பார்க்குறது, அப்புறம் வரும்போது கூட கல்யாண பேச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி இருக்கலாம்ல. ஜோ எனக்கு பயமாக இருக்குடி. என்னால் ஜிம்மினை கல்யாணம் படிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு கல்யாணம்னா ஒன்றை மட்டும் ரெடி பண்ணணும், என்ன ஏன் சேர்த்து ரெடி பண்ணாங்க? அதானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்படியே உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி டொப்புன்னு கதை ஓப்பன் ஆகுது. அப்போ ஜோ, அம்மா அப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? கல்யாணத்துக்கு வந்தோண்டி. கல்யாணமா? யாருக்கு? வேற யாருக்கு? வயனுக்கு தான். அப்படின்ட்டு இங்கே ஜோ அப்படியே திரும்பி வயனை பார்க்குறா. இங்கே வயனு கண்லேருந்து டியர்ஸாக ஊற்றுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணமா? ஆமாம்மா உனக்கு கல்யாணம். அது எனக்கு கல்யாணமா? ஆமாம் வயன் உனக்கு தான் கல்யாணம். அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே வார்த்தையே வரல. கண்ணுலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அம்மா என்ன சொல்கிறீங்க? வயனுக்கு கல்யாணமா? ஆமாம் வயனுக்கு கல்யாணம். அப்புறம் ஜோ, அம்மா வாமா. எங்கம்மா? வாமா அப்படி சொல்லிட்டு ஜோவை பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்ணில் இருந்து மைய எடுத்து அவங்க இதில் வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கே ஜோக்குமே ஒன்றுமே புரியல. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் செம்ம கன்ஃபியூஷனாக பார்த்துட்டே இருக்கா. அம்மா என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்க? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். எது? எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமா? அம்மா நாங்கள் 2 பேரும் பொண்ணுங்கம்மா. சரி என்னடி இப்படி பேசுகிற? அப்படிலாம் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம், ஆனால் தனித்தனி பசங்களோட. வேறு வேறு பசங்களோட கல்யாணமா? என்னம்மா சொல்கிற? என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணலை. உங்ககிட்ட எதுக்கு நாங்கள் கேட்கணும்? நாங்கள் தானே பெற்றவங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அம்மா நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் பொண்ணுக்கு பிடிச்சாதான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொன்னேன்லம்மா. நீ என்னம்மா இப்போ இப்படி சொல்கிற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா, நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்ட்டு அழுகிறா. நீ இங்கே ஜோ அழுகிறத பார்த்து உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக தாரையாக ஊற்றுது. இங்கே டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தா உங்கள் அம்மா. என்ன நடக்குது? எதுக்கு 2 பேரும் இருந்து அழுதுட்ருக்கீங்க? அப்போ நீங்கள், அம்மா எனக்கு கல்யாணமாம்மா? ஆமாம் உனக்கு கல்யாணம். ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னால் மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணிப்பியா? அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. இங்கே பாரு வயன், நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஜோ, நீயும் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் ஆண்டி இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ஒரு 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க பையனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் ஆண்டி என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோ கலந்துக்க பார்க்குறா. இங்கே நீங்கள், ஏ ஜோ என்னடி என்னை தனியாக விட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன், என்னையும் கூட்டிகிட்டு போகிற வழியை பாரு. என்னால் முடியாடி, எங்கள் அம்மா வேறு எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. இங்கே பாரு ஜோ,
நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உனக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்க தான் போகுது, இனி எதுவுமே பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறீங்க. இங்கே உங்கள் 2 பேருக்கு தார தாரியாக ஊற்றுது. அப்போ உங்கள் அம்மா, இதை போட்டுக்கோங்க. என்னம்மா இது? ஆ இதுவா ஃபேஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கெட்டுறது. ஆண்டி இதெல்லாம் முஸ்லீமில் தானே பண்ணுவாங்க, எதுக்கு நாங்கள் இதெல்லாம் கட்டிக்கணும்? அப்போ நீங்கள் அடியே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன இதுதான் கட்டிக்கணும் இதுதான் கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, வேணா நீ கட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டுருக்கீங்க, நான்லாம் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. பட் உங்கள் அம்மா பிடிச்சிட்டு ஒய்யன் என்ன பண்ணிகிட்ருக்கா? மா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா, நான் எங்கேயாச்சும் போயிடுறேம்மா, என்னால் இங்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு அழுகிறீங்க. இங்கே அவங்க அம்மா, ஒயன் சொன்னால் கேளு, இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம் புரியுதா? இதுக்கப்புறம் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வையேன், எங்களை நீ உயிரோட பார்க்க முடியாது. மா என்னம்மா என்ன மிரட்டுறியா? மிரட்டல, உண்மையை சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப டெரராக பேசுகிறாங்க. இங்கே ஜோலாம் அப்படியே அள்ளு கிளம்பிட்டு நிற்கிறா. இங்கே நீங்கள் எதுவுமே பேச முடியல, அப்படியே தலையை குனிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு அந்த நெத்தியில் ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி அந்த பூவால் செஞ்சது அதை வைக்கிறாங்க. இங்கே ஜோ உங்களை பார்த்துட்டு வயன் வயன். அப்போது உங்கள் அம்மா ஜோவை பார்த்து, ஜோ இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? ஆண்டி நான் எப்படி ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கிறது? அதே தான் உனக்கும், உனக்கு நான் வேணும் தானே, இந்த ஆண்டி முக்கியம் தானே உனக்கு? ஆண்டி இந்த விஷயத்துக்காக எதுக்கு ஆண்டி உங்களோட உயிர் எல்லாத்தையும் இப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. அப்படின்னா நீ இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆண்டி நான் எப்படி? கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு தாரையாக ஊற்றுது. உங்களுக்கும் அவ்வளோ அழுக வருது, உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அவங்க 2 பேரோட ஃபேஸ்லேயும் அந்த இதை கெட்டிட்டாங்க. அவங்க 2 பேர் ஃபேஸ் சுத்தமாக தெரியல. இப்போது அங்கேருந்து அவங்க 2 பேரையும் உங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு வந்து 2 மடமேடையில் உட்கார வைக்கிறாங்க. சோலே இல்லை, ஏதோ பொம்மை மாதிரி தான் உட்காண்ட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் கெட்டி மேலும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு அவங்க கழுத்தில் தாலி ஏறுது. உங்களுக்கு கண்லேருந்து அப்படி தாரையாக ஊற்றுது. உங்களுக்கு என்னை நீ கடைசியில் ஏமாத்திட்டல. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்கான ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கண்ணில் காட்டுறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்திட்டல. உன்னை நான் நம்புனேன். இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு மனசு அப்படியே குமுறுது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நெத்தியில் குங்குமம் வைக்கணும். ஸோ அப்போ அந்த ஐயர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஃபேஸில் இருக்க அந்த இதை கலட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களும் அந்த இதை கலட்டுறாங்க. உங்களுக்கு யார் அந்த ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பார்க்கணுங்கிற ஆசையே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி தான் அப்படியே ஃபேஸ் வச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் நெத்தியில் அப்படியே ஃபேஸை திருப்பி உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் இருக்குது, யார் அப்படின்ட்டு இன்னும் கிளியராக பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது ஃபேஸு க்ளோஸாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் குங்குமம் வச்சுட்டு அப்படியே நிமிர்றாங்க. பார்த்தா அது ஜங்குக். உங்களுக்கு ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஷாக்கு. இங்கே ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இங்கே நீங்கள் செம்ம ஷாக்கு. நேரத்தில் தொப்புன்னு ஒரு சவுண்டு. இங்கே ஜிமின் அப்படியே, ஹே ஜோ ஜோ எலும்படி அப்படின்ட்டு கணத்தை தட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஜிமின் தான். இங்கே ஜிமின் அப்படியே பதறாரு. ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு கணத்தை போட்டு தட்டிகிட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் ஜோ ஜிமினா இங்கே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. மற்றவங்க எல்லாரும் பதறி போய் அவளுக்கு ஃபேஸ்லலாம் தண்ணியை தெளிக்கிறாங்க. அப்படியே தண்ணி தெளிச்சதுமே அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஜிம்மின்னு, ஹே என்னாச்சு, நீ ஓகே தானா, ஏன் எதுக்கு மயங்கி விழுந்தா? ஜிம்மின் நீங்கள் எப்படி? நான் யாரை கல்யாணம் பண்ணேன்? என்ன தாண்டி கல்யாணம் பண்ணேன்? ஜிம்மினை தாண்டி கல்யாணம் பண்ணேன்.
ஆ அப்படின்ட்டு பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஜங்குக்கு நிற்கிறான். உங்கள் கழுத்தில் தாலி தொங்குது. வயன் கல்யாணம் ஆயிடுச்சாடி? ஏய் என் புருஷன் ஜிம்மினாண்டி. ஏய் எனக்குமே புரியலடி. என் புருஷன் ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். ஆ நிஜமாவா? ஆமாம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்க போகிறோமா அப்படின்ட்டு இந்த டைமில் கூட காமெடி பண்ணுறான். நீங்கள் லூஸு என்னடி பேசுகிற? ஏய் நிஜம்தானடி? அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தானே இருப்போம். ஆமாம் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது ஜிமின், ஜோ நீ ஓகே தானே? ம் நான் ஓகே தான் அப்படின்ட்டு இங்கே ஜோக் அப்படியே ஷையாகுது. அப்போ உங்கள் அம்மா சரி எல்லோரும் நார்மல் ஆகிட்டாங்க, போய் அவங்கவுங்க சம்பிரதாயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்களும் ஜோவோ அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்ன அப்படி என்ன பார்த்துட்ருக்கீங்க? இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல. என் கல்யாணத்தில் நான் சந்தோஷமாச்சு இருந்திருப்பேன்ல. இவ்வளோ நாள் எங்களை போட்டு என்ன வாட்டினேன். அதுக்கு தான் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரெண்டு மூஞ்ச பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு. இவ்வளோ நாள் எங்களை போட்டு எப்படி வாட்டுன்னு போட்டு வாட்டினீங்க. செமையாக இருந்துச்சுல்ல அப்படின்னு நீங்கள் அக்கா கிட்டே சொல்கிறா. உங்கள் அக்காவை சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா ஒயனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஒயன் மற்றவங்கள தான் மிரட்டி பார்த்துருக்கேனே தவிர ஃபர்ஸ்ட் டைம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஜோ நீ வேறு லெவலில் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா சொல்லி டீஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சைடில் செம்ம சந்தோஷம், பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடில் என்னடா இப்படி தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காண்டாக இருக்குது. சரி எனிவேஸ் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்போ மற்ற சம்பிரதாயம் எல்லாம் போகுது. இங்கே தயாங்களாம் அவங்கள வச்சு செம்மையாக டீஸ் பண்ணிகிட்ருக்கான். வயன் ஜோ என் ஃப்ரெண்ட்ஸே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்படி ரெண்டு பேரும் ஹாப்பியா? மாமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் மாமா, தேங்க்யூ ஸோ மச். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம். என்ன சொல்கிற? ஒரு மாதமாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? தேவையில்லாமல் ஃபீல் பண்ணி எங்களோட கண்ணீரெல்லாம் போச்சு. இத்தனைக்கும் ஃபோட்டோகிராஃபர்லாம் இன்றைக்கி ஃபோட்டோ எடுப்பாங்க, நாங்கள் அழுது ஐபாகே வந்துருச்சு தெரியுமா மாமா? அதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பார்த்துக்கலாம் வயன், நீ நார்மலாகவே அழகு தான். இன்றைக்கி வேறு செம்ம தேவதை மாதிரி இருக்க. பேசாமல் ஒன்றையே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் உங்கள் அக்காவில் கல்யாணம் பண்ணதுக்கு. அப்போ உங்கள் அக்கா என்ன சொன்னா கேட்கல. இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தேம்மா. ஓஹோ அப்போ அப்படியே திரும்பி இங்கே ஜங்குக்க பார்த்தா என்ன சார் சொன்னீங்க? இல்லைடா பேசிகிட்டு இருந்தான். ஓஹோ அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை அப்படியே தனியாக இழுத்துட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் என்னாச்சு? என் மச்சான் அவங்ககிட்ட என்ன சொன்னான்? இல்லை முன்னாடியே என்னை பார்த்துருந்தான்னா அவரே என்னை கல்யாணம் பண்ணியிருந்துருப்பாராமே. பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் எங்கள் மாமா அளவுக்கு எல்லாம் இல்லை. என்ன சொன்ன? இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன். நீங்கள் தான் ஹேண்ட்ஸம் ஓகேவா? மாப்பிள்ள வயன் மா அத்தை வாங்க, சம்பிரதாயம் இருக்குது. சரி போகலாமா? போகலாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து மற்ற சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்து வண்டி ஸ்டாப் ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாக இறங்குறீங்க. ஜோ சொல்லிட்டா நான் ஸ்ட்ரைட்டாக ஒயனோட வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு. அடியே உன் வீடு அங்கே இருக்குடி, பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியாக ஒரு ரூமே தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஜோவும் ஒயனுமே இப்போ ஒயனோட வீட்டில் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போது டைம் ஸ்கிப்டு நைட்டு, ஃபர்ஸ்ட் நைட். ஸோ இப்போ எல்லாருமே அது ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கும் ஜோக்கும் செம்ம நர்வஸு. இங்கே ஜோ வயன் இன்றைக்கி கல்யாணம் நடந்ததே எனக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. இதுக்கிடையில் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கல்லு கிளம்புதுடி. இங்கே மட்டும் என்னவா, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குடி. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது? கல்யாணம்னா கூட மென்டலி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துக்கலாம். இப்போ திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னா நான் எப்படி பண்ணுறது? ஏய் சும்மா இருடி, எனக்கே பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்கள் அக்கா வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறா. ஏய் கிளம்பிட்டீங்களாடி? கிளம்பிட்டோம். ரம்யா என்ன? இல்லை எதுக்கு இன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டு? ஏய் கல்யாணத்துக்கு அன்றைக்கி தாண்டி வைக்கணும் ஃபர்ஸ்ட் நைட்டு. இல்லை எங்களுக்கே தெரியாதுல்ல இன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜுன்னு. ஸோ எதுக்கு இன்றைக்கி அவசரமாக வச்சுருக்கீங்க? கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கலாம்ல. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருப்போம்ல. ப்ரிப்பேரு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஆல்ரெடி அவங்கள லவ் பண்ணிங்களா? அப்புறம் என்ன? இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் என்ன? நான்
இன்றைக்கே நடந்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது. என்னடி இப்படி சொல்கிற? பின்ன நான் எப்படி சொல்கிறது? நானும் உங்கள் கூட வந்து நிற்க முடியுமா? சீ சீ சீ, என்ன பேசுகிற? தெரியுதுல்ல, அங்கே போய் பேச வேண்டியது நான் கிடையாது, நீ தான். நீ போய் உன் புருஷன்கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்க, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வச்சுக்கோ அப்படி சொன்னால் அவன் கேட்டானா ஓகே, கேட்கலன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. அப்புறம் அங்கே வந்து டேபிளில் பால் வச்சுருக்கேன், 2 பேர் பால் எடுத்துகிட்டு போங்கண்ணா. அவங்க பாப்பா அழுதுட்டுருக்கு, சரியா? சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் அப்படியே விட்டுட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க, வேறு என்ன பண்ணுறது, போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பால் எடுத்துகிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறீங்க. பக்கத்து ரூம் தான். உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதை தாண்டி தான் இன்னொரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ரூமில் வந்து நீங்களும் ஜங்குக்கும், லாஸ்ட் ரூமில் வந்து ஜோவும் ஜிமினும். இப்போது நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜங்குக் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டை கேட்டுட்டு வா வயன் வர அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போய் இருக்கீங்க. இந்தாங்க பால், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேயே அதில் வச்சுட்டாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்கு என்ன ரொம்ப நர்வஸாக இருக்கா? என்ன ரொம்ப லவ் பண்ணுறியா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்த? அது கோவிலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன். ஓ, நீ என்ன கோவிலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த, பட் நான் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்க பார்க்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜில் தான் பார்த்தேன். என்ன காலேஜ்லையா? நீ இந்த காலேஜில் தானே படித்த? ஆமாம், நானும் அதே காலேஜ் தான். நிஜமாவா? எந்த இயர்? உன்னோட நான் சீனியர்னா. எந்த டிபார்ட்மெண்ட்? மெக். உனக்கு ஜேகே தெரியுமா? ஜேகே கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் பார்த்ததில்ல. அவர் ரொம்ப கெத்தாக சுற்றிட்டுருப்பார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, ஏன் பார்க்கணுன்னு தோணல? ஏன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் கெத்தாக சுற்றிட்டுருக்கு. அடிக்கடி எங்களோட டிபார்ட்மெண்ட்க்கெலாம் வருவாருலாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் நான் பார்த்ததில்ல. ஓ, பார்த்ததில்ல. அந்த ஜேகே நான் தான். வாட், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ஜேகே நான் தான். சொல்லப்போனால் அவனை நான் அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நான் அவனை அப்போலேருந்து காலேஜ் டைம்லேருந்தே அவனை லவ் பண்ணி தான் இருக்கேன், பட் உனக்கு தான் தெரியல. பட் நான் உங்களை நான் பார்த்ததே இல்லை. நீ எங்கே என்னெல்லாம் பார்ப்ப? உனக்கு தான் அந்த அர்ஜுன் தானே கண்ணுக்கு தெரியுமா? உங்களுக்கு அர்ஜுன் எப்படி தெரியும்? ஒரே இயர் தானே, அதில் என்ன இருக்கு? நீ அர்ஜுனை லவ் பண்ண தானே? உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நீ அவனை லவ் பண்ண தானே? லவ் பண்ண. உன்னோட ஃப்ரெண்டுக்காக உன்னோட லவ்வை விட்டு கொடுத்துட்ட, அப்படி தானே? அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தலையை குனிகிறீங்க. இப்போ எதுக்கு நீ தலை குனிஞ்சிட்ருக்க? இல்லை, நீங்கள் இதை தெரிஞ்சு என்னை நீங்கள் ஒதுக்கிடுவீங்களா? ஹே, என்ன நினச்சிட்ருக்க என்னை பற்றி? நான் இது தெரிஞ்சு உன்னை நான் ஒதுக்கி வச்சுருவேண்ணா? அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாது. அதெல்லாம் உன்னோட பாஸ்ட். சொல்லப்போனால் எனக்கு இந்த விஷயந்தான் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. இதில் என்ன இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இருக்குது? நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி, அதுவும் இல்லாமல் அவனுக்குமே என் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருது. நான் எதுக்கு இடையில நந்தி மாதிரி? அதனால தான் நானே விலகிட்டேன். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட பார்க்க மாட்டா. அப்படி அவனுக்காக போராடி எப்படியாச்சும் தப்பு தண்டா பண்ணியாவது அவனை அடையணும்னு நினைப்பாளே தவிர ஒன்ன மாதிரி எவனும் பண்ண மாட்டான். ஒன்ன மாதிரி எவனும் பண்ண மாட்டான்.
எனக்கு அது உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். அவன் மேலே இருக்க லவ் அப்படியே வேறு லெவலில் போயிடுச்சு. அப்புறம் உன்னை நான் பார்க்கணுன்னு நினப்பேன். அப்புறம் நான் அடிக்கடி பார்ப்பேன், உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினப்பேன். அந்த டைமில் நீ ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்ப. ஸோ அதனால் நீ எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக தான் இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இது எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. பட் உன்னை தூரத்தில் இருந்து நிறைய ரசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், உன்னை அட்மையர் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் ஒரு நாள் நீ காலேஜ் வரலைன்னா கூட எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் உங்ககிட்ட நான் பேச ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பயம். உங்களுக்கு பயமா? என்ன தான் காலேஜில் கெத்தாக சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட, அதுவும் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் தள்ளி போச்சு. அப்புறம் வீட்டு சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்லாம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் உங்ககிட்ட இப்போ நான் ரீச் ஆயிருக்கேன்னு கூட சொல்லலாம். நான் தூரத்தில் நின்று உன்னை ரொம்ப ரசிப்பேன், உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணும். ஆனால் என்னோடய சிச்சுவேஷன் உங்ககிட்ட ரீச் பண்ணும்போது நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அது மட்டும்தான் என்னோடய கோலாக இருந்துச்சு. என்ன தான் என்னோடய அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சாலும் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து ரீச்சும் பண்ணிட்டேன். இல்லை, பட் ஆனால் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல எங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்போ அது எப்படி? ஆக்சுவலி அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். தயாங் தான் சொன்னால் என்னோடய ஒய்ஃபோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்பவே க்யூட், அப்புறம் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ அவங்களுக்கு பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அலைன்ஸ் கொண்டு வந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நானும் என்னோடய பிரதர் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒன்றை பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னோடய மொத்த உலகமும் அப்படியே என் கண் முன்னாடி வந்து நின்ற மாதிரி இருந்த நீ மனசில் ரொம்ப உருகி எதுமோ வேண்டிகிட்டு இருந்த. நீ கண்ணை திறக்கும்போது நான் உன் பக்கத்தில் இருந்தேன். நீ என்னை பார்த்து தெரியுமா ஒரு பார்வை, அப்போ புரிஞ்சுது உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிது. உனக்குள்ளே நான் ஏதோ ஒரு மூளைக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ நாள் உனக்கே தெரியாமல் நான் உன் பின்னாடி அலைஞ்சேன். கொஞ்ச நாள் உன்னையே அலைய வைப்போமேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே உன்னை கொஞ்சம் அலைய விட்டேன். எது அலைய விட்டிங்களா? உண்மையாக சொல்லு, நீ என்ன தேடலையா? அது சொல்லு, தேடலையா? தேடுன நானும் பார்த்தேன். நீ என்னை தேடினது எல்லாத்தையும் பார்த்தேன். நீ குழந்த மாதிரி அழுதல, எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? நான் அழுததை பார்த்தீங்களா? பின்ன பார்க்கலையா? உன்னையே சுற்றி தான் வந்துட்டே இருந்தேன். உனக்கு தான் என்ன தெரியவே இல்லை. நிஜமாவா? அதுக்கப்புறம் சரி எவ்வளோ நேரம் தான் இது, என்னாலே உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு தான் நாங்களாக போய் தான் அவங்ககிட்ட பேசினோம். அப்போ தான் நீ என்ன செகண்ட் டைம் என்னை பார்த்த. உன் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம், எனக்கு அதை விட பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது அப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அவனை தூக்கி அப்படியே சுற்றணும் போல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னோடய பிரதருக்கு தான் என்ன பார்த்துருக்காங்க. என்ன அந்த ஒரு சந்தோஷம் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். நீ என்னை பார்த்து தான் வெட்கப்பட்டு அப்படியே இருந்த. இந்த ஒரு டே மட்டும் எனக்கான ஒரு டேயாக நான் உன்கிட்ட நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த டே ஃபுல்லாக உனக்காக உன் கூட இருந்து நிறைய மெமரிஸ், உன் கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். என்னால் மறக்க முடியாது, அந்த டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் தான் வேணும்னு உன்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நீ அப்போ வரைக்கும் நீ தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்த. வேணும்னு தான் என்னோடய அண்ணனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணல? எனக்கு தெரியும் வயன், நான் பார்த்தேன். நீ பஸ்ஸில் இருந்து அழுதது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்.
நிஜமாவா? ம். அப்புறம் நான் இந்த விஷயத்த ஜிமின் கிட்ட சொல்லி ஜிமின் தாயாங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஜிமினும் புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்குமே ஸ்டார்டிங்கில் என்ன தான் அவன் மேலே லைட்டாக ஒரு ஃபீல்ஸ் இருந்தாலும் அவனுக்கு ஜோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவனுமே ஜோவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். நானுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிஜமாவா? நிஜமாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போ என்கிட்ட இது மட்டும் சொல்லு. என்ன நீ அதுக்கப்புறம் நீ மனசில் வேண்டிட்டு தானே இருந்த, இதுக்கப்புறம் வயன் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, யாரையுமே சைட் அடிக்கக்கூடாது நீ வேண்டிக்கிட்ட தானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் நீ வேண்டிக்கிட்டதுனால தான் நான் அடுத்த ஒரு லவ் போனாலும் அது புட்டிக்குச்சு. சைட் அடித்தாலும் அவனுங்களாம் அடுத்த நிமிஷமே கல்யாணம் பண்ணுறானுங்க, இல்லைன்னா கமிட்டட் ஆகிடுறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே? என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற? இல்லை அப்படி தான். சரி ஒரு வகையில் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு தோணுச்சு வயன் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணணும், யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெயிட்னேன். அதே மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஹாப்பியா? நீங்கள் அப்படியே ஜங்குக் மேலே அப்படியே கிளைம் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். என்னடி பண்ணுற? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த? நீங்கள் ஒரே காலேஜில் தானே படித்த, ஸோ அப்போவே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கலாம்ல. என்ன பேசுகிற? ஆமாம், எனக்கெல்லாம் எவ்வளோ காண்டாக இருந்துச்சு தெரியுமா? என் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கமிட்டடாக, அதுவும் என்கிட்ட உட்கார்ந்துருந்து கமிட்டட் கதையாக பேசுவாங்க பாரு, எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் தெரியுமா? என்னங்கிற? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என் கூட உட்காந்து ஆறுதல் படுத்துறதுக்கு, என் கூட சுற்றுறதுக்கு என்னோடய காலேஜ் டேஸ் டைம் எல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால என்ன, இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லையே. அவனை நான் தைரியமாக கையை பிடிச்சி அவனை தூக்கிட்டு போகிறதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜாலியாக போகலாம். என்னதான் இருந்தாலும் நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்ட்டு அவனோட லிப்ஸ்லே கடிக்கிறீங்க. இங்கே ஜங்கு வலிக்குதுடி. வலிக்குதுடி. ஏன் லேட்டாக வந்த? சாரி, நான் அன்றைக்கே வந்து உங்ககிட்ட பேசியிருந்துருக்கணும். இப்போ வந்து சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது வயான். ஏன்? என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா எப்படி உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னடானா இப்படி லிப்ஸில் கடிச்சு வச்சுருக்கியே? என்ன அப்படி பார்க்குற? இவ்வளோ நேரம் இருந்த தைரியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. இங்கே நீங்கள் அது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தள்ளிவிட்டு அவர் உங்கள் மேலே வந்து நிற்கிறாரு. என்னடி இவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன ஆச்சு? உன்னோட வாய்ஸ் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அது இல்லை, ஏதோ ஒரு கோத்தில் கடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு ஏன் இப்போ இப்படி பேசுகிறீங்க? பேசுகிறதில்ல, இனி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இங்கே நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படி பட்டாம்பூச்சி பறக்குது, வயிற்றுக்குள்ளேருந்து கரப்பாம்பூச்சியே ஓடுது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஜங்கக் அவங்கள பார்த்துட்டு, நான் சாகாத, நான் உன்னோட புருஷன், உனக்கு மட்டுமான புருஷன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அதே மாதிரி உனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்ட்டு நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு கிஸ் கொஞ்சமாக அப்படி கீழே போய் அப்படியே உங்களுக்குள்ள அப்படி ஒரு மேக் அவுட் அப்படின்னு நடக்குது. சரி, இப்போது இந்த சைட் நம்ம இப்போது ஜிமின் அப்புறம் ஜோ சைட் பார்க்கலாம். ஜோ அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி உள்ள வந்து பார்க்குறா. ஜிமினை காணோம், எங்கே போனாருன்னு தெரியலையே. சரி, நம்ம வேணால் பேசாமல் படுத்து தூங்கிடுவோமா? அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறீங்க. பேய் மாதிரி வந்து ஜிமின் முன்னாடி நிற்கிறாரு. அம்மா
ஜிம்மின். என்னடி, என்ன என்ன திரு திருன்னு முழிச்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்ன பிளான் போட்டிருக்க? என்ன பிளானா? நான் ஒரு பிளானும் வச்சுருக்கல. ஒரு பிளானும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன பண்ணுறதா பிளானு? அது தூங்குறது. ஹே, ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்குறது தான் உன் பிளானா? ஆனால் எனக்கு வேறு பிளான் இருக்கே. அவங்களுக்கு என்ன பிளான் இருக்கு? அதுவா, வா காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிக்கிறோம். நீங்கள் அப்படியே கையில் வச்சுருந்த பால் அப்படியே தட்டி போட்டீங்க. இங்கே ஜிம்மின் பார்க்குறேன். என்னடி இல்லை, பயத்தில் கீழே வந்துட்டு. சரி விடு, அப்படி இருந்தாலும் அது யூஸ் இல்லை. நானும் குடிக்க மாட்டேன். நீ குடிப்பியாண்ணா? எனக்கும் பிடிக்காது. அப்புறம் என்ன, வேஸ்ட்டு தான். பரவாயில்ல, அது அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். நீ வா. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? என்னோடய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்டி. ஒரு நிமிஷம், நான் ஆல்ரெடி ரொம்பவே ஷாக்கில் இருக்கேன். என்ன ஷாக்கு? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எதுக்கு நர்வஸ் பட்டுக்கிட்டு? அதான் புருஷனாக இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அதுதான் நர்வஸாக இருக்குது. ஹே, என்னடி, அப்போ என்ன உனக்கு பிடிக்காதா? இல்லை, பிடிக்கும். அப்புறம் என்ன நீ நர்வஸ் ஆகிக்கிட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, கல்யாணம் தான் ரொம்ப சடனாக நடந்துடுச்சு. இது கொஞ்சம் லேட்டாக நடக்கலாமே. லேட்டாவா? எனக்கெல்லாம் பொறுமை இல்லைப்பா. பொறுமை இல்லையா? இல்லை 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 இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைமா? எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு 2 ஹவர்ஸா? இல்லை இல்லை இல்லை, ஒரு 2 months. 2 monthsா? முடியவே முடியாதுடி, கண்டிப்பாக முடியாது. எனக்கு இன்றைக்கே நடந்தாகணும். இன்றைக்கேவா? நான் ப்ரிப்பேர் ஆகலை. இதில் என்ன ப்ரிப்பேர் ஆக இருக்குது? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கும் ஒன்று பிடிக்கும். என்ன சொன்னீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். எப்போலேருந்து? அந்த 1 day அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைஃப்பில் அவங்க கூட போகணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிஜமாவா? அப்போது என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, என்னதான் உனக்கு பிடிக்கும்ல, அப்படியே இது வேண்டாங்கிற? நர்வஸாக இருக்குங்க. அதுதான் நான் இருக்கேன்ல, என்னைக்கா இருந்தாலும் என் கூட தான் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன? பயமாக இருக்கு. ஜென்டலாக பண்ணிக்கலாம். ஜென்டலாவா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே அவங்கள அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாரு. அவங்கள பார்த்துட்டே, என்ன நர்வஸாக இருக்கா அப்படின்ட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. ஜிமின் சிரிக்கும் போதே நீங்கள் அப்படியே அட்மையர் ஆகி அப்படி பேனு பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி அப்படி பார்த்துட்டே இருக்க? நீங்கள் ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அவரோட கண்ணில் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜிமின், ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ அப்படின்ட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இங்கே நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்களுக்குலாம் மேக் அவுட் நடக்குதுடா. இப்போ 2 பேருக்குமே மேக் அவுட்டும் நடக்குது. ஸோ 2 பேருமே அவங்களோட லவ்வில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இன்றைக்கி யாரோட பர்த்டே அப்படின்னா வேறு யாரும் இல்லை, என்னோடய பர்த்டே தான். ஜனா, ஸ்ருதி ஜனா என்னோடய பர்த்டே தான். என்னோடய பர்த்டேக்கு தான் இப்படி அல்பையாக இப்படியே எல்லாம் ரொம்ப பில்டப் பண்ணி சொன்னேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்பவே அல்பையாக இருக்குன்னு, பட் நல்லா இருக்குப்பா. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயஸ்லாம் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்படி அல்பையாக கேட்டேன். சரி, ஓகே, கண்டிப்பாக விஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்கள் அட்மினுக்கு தான் பர்த்டே, சரியா?
ஓகே, எல்லோரும் விஷ் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ இல்லை விஷயம் தானாக வாங்கி கேட்குறேன். ஆனால் என்னை நினச்சா எனக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. சரி, ஓகே மேம். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, நம்ம சீக்கிரமாகவே 600 ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் சாட்டில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. ஆல்வேஸ் லவ் யூ. சாராங்க.